ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான். ஆனால் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமு, பவர்ஃபுல்லான கேம். என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, பிள்ளைங்களை முன்னாடி ஒவ்வொரு சைல்டாக தான் கூப்பிட்டு இந்த கேம் நம்ம விளையாட வைக்க முடியும். இப்போ ஒரு குழந்தை நீங்கள் கூப்பிட்டு இது நம்ம பிகினர்ல இருந்து அவங்க 3 வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, 4 வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 11th 12th காலேஜ் படிக்கிறவங்க கூட நீங்கள் யூத்தில் கூட நீங்கள் இந்த கேம் நீங்கள் வைக்கலாம். வெரி சிம்பிளான ஒரு கேம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு குழந்தைய கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சு, பிள்ளைங்களாம் சண்டே கிளாஸில் உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு குழந்தைய மட்டும் நீங்கள் கூப்பிட்டு பசங்களை பார்த்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. நிற்க வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கேம். என்ன கேம்னா, ஃபர்ஸ்டே பசங்க உட்காந்துருக்கும் போது கேம் சொல்லிடுங்க. என்னன்னு சொன்னா, இந்த 2 பாயிண்டர் ஃபிங்கர் இருக்குல்ல, உங்க 2 ஃபிங்கரையும் எடுத்துட்டு இப்படி ஜாயின் பண்ணும். இதுதான் கேம். என்னது, இது ஒரு கேமா? இப்படி 2 விரல வச்சுட்டு எடுத்து ஜாயின் பண்ணுமா? இது ஒரு கேமா அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லுவா. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கேம்ல இப்படி நீங்க பண்ணும் போது, இது பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, உங்க கண்ணை நான் இப்படி மூடிக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், இப்படி சைட்ல நின்னுக்கலாம். இப்படி நம்ம சைட்ல நின்றுட்டு, இந்த குழந்தைங்க நிக்கிறது, இதுதான் அந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா? அந்த குழந்தை இப்படி நின்று இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த குழந்தையோட கண்ணை இப்படி ஜஸ்ட் அந்த குழந்தைங்க இந்த ஃபிங்கர்ஸை பார்க்க கூடாது, அவ்வளவுதான். இப்படி கண்ணை மூடிக்கோங்க. இப்போ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இல்லைன்னா நீங்க கர்ச்சீஃப் கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் அவங்க அந்த ஃபிங்கரை பார்க்க கூடாது தான். அவங்க பார்க்காம எடுத்துட்டு இப்படி வைக்கணும், அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும், கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது நீங்க வச்சு பாருங்க. இல்லை நீங்களே இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களே ஜஸ்ட் ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதாவது ஃபாஸ்டா பண்ணக்கூடாது, மெதுவா இப்படி 2 விரல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பசங்க கிட்ட சொல்லுங்க, அப்படி வச்சுக்கோ. ஓகேயா? ஏன்னா பசங்க நம்ம நீயே கண்ணை மூடி செய்யும்னு சொன்னா பசங்க அப்படியே ஒன்றரை கண்ணில் பார்த்துட்டு இப்படியே பண்ணிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அவங்க கண்ணை அப்படி நீங்க மூடிக்கோங்க. இல்லை 2 கையில வச்சு மூடினாலும் பரவாயில்ல. ஓகே, ரெடி? 1 2 3. மெதுவா இந்த விரலை அப்படியே நீ கொண்டு வரணும், கொண்டு வரணும், கொண்டு வரணும். அந்த கையில டச் பண்ண வரைக்கும் நீ கொண்டு வரணும்னு சொன்னா, இங்க பாருங்க இப்படி வந்துச்சா? நீங்களே, அதான் நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் கண்ணை முடிக்குவாங்க ஒரு நிமிஷம். இந்த 2 விரலை இப்படி வச்சுக்கோங்க. மெதுவா அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இங்க பாருங்க. இப்படி போனா கூட நான் என் கை பாருங்க, இப்படி போயிடுச்சு. அதுவும் தப்பு தான். ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட ராங் தான். அது ஒருவேளை மேல போகலாம், கீழே போகலாம், இல்ல சைட்ல போனா கூட தப்பு தான். இப்படி கரெக்டா இந்த 2 ஃபிங்கரும் பாயிண்ட்ல இங்க ஜாயின் ஆகும். கொஞ்சம் இப்படி மிஸ் ஆனா கூட அவங்க அவுட். அவங்கள உட்கார வச்சிருங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இது வெரி 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 டிஃபிகல்ட். மோஸ்ட்லி 99 ஆஃப் த சில்ட்ரன் வில் ஃபெயில். நிறைய பிள்ளைங்களால பண்ணவே முடியாது. இப்படி போயிடும், இப்படி போயிடும், இப்படி போயிடும் பண்ணிடும். ஒரு சில பிள்ளைங்க ஒருவேளை அதே மாதிரி இந்த பிள்ளைங்க பண்ணும்போது நீங்க பாத்துக்கோங்க, கண்ணை திறந்து பண்றாங்களான்னு பாத்துக்கோங்க. ஒருவேளை கண்ணை திறந்து பண்ணாங்கன்னா மறுபடியும் நீங்க அவங்கள பண்ண வைங்க. பண்ணவே முடியாது. இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஓகேயா? நிறைய பேர் வரும்போது, பிள்ளைங்க வரும்போது நீங்க சொல்லுங்க, பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, நீ வரும்போது நீ எந்த ஒரு மென்டாலிட்டியில வந்த, எந்த ஒரு ஆட்டிடியூட்ல நீ வந்த, இதெல்லாம் ஒரு கேமா, ஈஸியா போய் டச் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு தான் நீ வந்த. ஆனா உன்னால செய்ய முடியல. நிறைய சமயத்துல நம்ம நினைப்போம், இது கரெக்ட் தான், என் மனசுக்கு இது தோணுது, அதனால இது கரெக்ட் தான், நான் இதை செய்ய போறேன், எனக்கு அது பிடிக்கிறது கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை அது தப்பா இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் தம்பி தங்கச்சி? நிறைய சமயத்துல நம்ம நம்ம நினைப்போம் அது கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் சொல்வார், இல்ல இல்ல இல்ல, இது தப்பு, இது தப்பு. அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாகவும் நீதிமொழிகள் 3:5-6 கூட நீங்க சொல்லலாம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். அந்த வசனத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இன்னைக்கு நான் என்ன வசனம் எடுத்துக்க சொல்றேன், நீதிமொழிகள் 14:12. இந்த வசனம் தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நான் இந்த கேம்ஸ் நான் சொல்லி தரும் போது இந்த வசனம் தான் சொல்லி தரணும், இந்த அப்ளிகேஷன் தான் சொல்லணும் அப்படின்றது கம்பல்சரி இல்லை. நீங்க ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாருன்னு சொன்னா, இந்த கேம்ல இப்படி நம்ம சொல்லி தரலாம், இந்த அர்த்தத்தை நம்ம சொல்லலாம்னு சொன்னா நீங்க தாராளமா நீங்க அதை சொல்லி தரலாம், தப்பே கிடையாது. நீதிமொழிகள் 14:12, Proverbs 14:12 வாசிக்கிற, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, நீ நினைச்ச கரெக்ட் நினைச்சு அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுனா அவன் நினைக்கிறான் கரெக்ட், ஆனா ஒருவேளை அதனுடைய முடிவு மரண வழிகளாய் இருக்கலாம். இன்றைக்கு அருமையான தம்பி தங்கச்சி, நீ நினைக்கிறது சரி, நீ நினைக்கிற, ஒருவேளை நீ நினைக்கிறது சரியா தப்பா அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன் ஆண்டவரே,
இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, இந்த வழியில் நான் போயிட்டுருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு செய்கிறேன், மற்ற பசங்களாம் செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் செய்கிறேன், ஒருவேளை அது காப்பி அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கலாம், எனக்கு வந்து அது தப்புன்னு தெரியல ஆண்டவரே, தப்புன்னு தோணலை ஆண்டவரே, நான் கரெக்டாக நினச்சிட்டு நான் செய்கிறேன், ஆனால் ஆண்டவரே நீங்கள் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, இது சரியா இல்லைன்னு சொன்னால், இது தப்பா, ஒருவேளை நான் தான் எனக்கு செம்மையாக தோணுது, கரெக்டாக தோணுது நான் செய்கிறேன்னு சொன்னால், ஒருவேளை அது உங்களுக்கு பிடித்தம் இல்லாத காரியமாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு நிச்சயமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணு, நிச்சயமாக கர்த்தர் அவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் வந்து நமக்கே தெரியும். இப்போ பொய் சொல்றது, திருடுறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு கூட விளையாடும் போது யோசித்து பாருங்க, அவன் வாழ்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் கூட விளையாடுற பசங்க எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுகிற பசங்களாக இருக்குன்னு சொன்னால், ஒரு 10 பேருக்கு பசங்க கூட விளையாடுறான், ஃபுட்பால் விளையாடுறான், இல்லை கிரிக்கெட் விளையாடுறான், அதில் 10ல் 9 பசங்க கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்போ இதுதான் நார்மல் போல இருக்கு, எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க போல இருக்கு, உலகத்தில் எல்லாருமே தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க போலன்னு அவன் வந்து நார்மலைஸ் பண்ணிடுவான் அதை. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம், இது தப்பு, ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம், எல்லாருமே செய்யறாங்கன்றதுக்காக நீ செய்யாத. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனால் ஆண்டவர் உன்னை அந்த மரணத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தான், உன்னை நல்ல வழியில் நடத்துறதுக்காக தான், உன்னை அவருடைய பரலோகத்தில் கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் தம்பி தங்கச்சி. ஆனால் நீ கரெக்டான வழியில போகணும்னு சொன்னா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளு, அவருடைய வசனத்தை நீ வாசி, ஜெபம் பண்ணு, ஏசப்பா உன்னை சரியான வழியில நடத்துவாரு அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷனை இந்த கேம் மூலமா நீங்க சொல்லித்தரலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப பெரிய நமக்கு திங்ஸ் எல்லாம் தேவையில்லை, சிம்பிளான ஒரு கேம் தான். பிள்ளைங்களை கூப்பிட்டு முன்னாடி நீங்க வைக்க போறீங்க, கண்ணை மூட சொல்ல போறீங்க, நீங்க பின்னாடி நின்றோம் இல்லை சைடில் நின்றோம் பிள்ளைங்களுடைய கண்ணை முடிக்க போறீங்க, செய்யுங்கன்னு சொல்ல போறீங்க. அவங்க மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை பிள்ளைங்க முதல்ல டெமோ செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க செய்யுங்க. எல்லா பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதை செஞ்சு முடிச்சு நீங்கள் பிள்ளைங்களை உட்கார வைங்களேன், அவன் கண்ணை மூடிட்டு இப்படி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இது உங்கள் சண்டே கிளாஸில் சொல்லித்தருங்க. மறுபடியும் இன்னொரு கேமில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.